வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட் சைட் தக்காளி குருமாங்க. நம்ம இது எப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சில பேர் ரைஸ்க்கும் போட்டுக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டு வச்சுருக்கேன் நான், இஞ்சி வச்சுருக்கேன் நான். இது கூட பாருங்கள், இது நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காய், பட்டை, கிராம்பு, முந்திரி, சோம்பு, சிறிதளவு பொட்டுக்கடலை, இதுதாங்க. இது போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இதே மாதிரி இங்கே தாளிக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ அதே மாதிரி கல்பாசி கட்டாயம் இருக்கணுங்க. அப்புறம் வந்து மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, இதுதாங்க. அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு போடுவோம், கருவேப்பிலை கொஞ்சம் போடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போடலாங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் காயிட்டோம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பச்சை மிளகாய் போடலாம். அரைக்கும் போது போடலாம். இதுலேயும் நான் போடுறேங்க. இதில் நான் எண்ணெயில் போடுறேன், ரொம்ப காரம் தேவையில்லைன்ட்டு. சோம்பு கொஞ்சம் போடுறேன் நான். அதுக்கப்புறம் பாருங்கள், கல்பாசி, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, அதையும் நம்ம போட்டுக்கலாங்க. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுடலாம். பாருங்கள், இது நல்லா வதக்கலாம், பச்சை வாசனை போகட்டும். பூண்டு பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் நல்லா வெங்காயத்தை போட்டுடலாங்க. நம்ம வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் கலர் மாறும்போது ஓரளவுக்கு ஷ்ரிங்க் ஆனால் தான் அந்த இனிப்பு டேஸ்ட்டு குறையும் போது குருமா நல்லாயிருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. போட்டாச்சு. நம்ம போட்டுட்டு இப்போ கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கிறேன், போதும் உப்பு. இப்போ நல்லா வதக்கலாம். நம்ம வெங்காயம் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 50% மேலே வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டைலில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 4-5 தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ருசி நல்லா கொடுக்கும். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுது. இப்போ வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கீங்களா தேங்காய் விழுது, அது கூடயே இதை பாதி போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள், காமிக்கிறேன் நான். இப்போ நல்லா வதங்கிருச்சுல்ல. இப்போ பாருங்கள், தேங்காய் விழுது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இதனோடையே இதை வந்து நம்ம போட்டு இப்போ அரைக்க போகிறோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற தனியாத்தூள், மிளகாய்த்தூள் திட்டமாக எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம இதையும் நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். அப்புறம் அதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்க, நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாங்க. இப்போ கொஞ்சம் இது நல்லா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டு கலந்து கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா. இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, முந்திரிலாம் போட்டு அரைச்சது. இது வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம பிரிஞ்சி இலை, இப்போ இந்த ஸ்டேஜில் பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கலாங்க. ஏற்கனவே எண்ணெயில் போட்டிருக்கு, இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்குது, நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு போடணுன்னா போட்டுக்கலாம், மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், தனியாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேறு எதனா மசாலா ஆட் பண்ணால் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல எசன்ஸ் இறங்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கொதிக்கட்டது பாருங்கள், குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா ஓரளவுக்கு நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். எனக்கு அப்படியே மூக்க தொலைக்குது, அப்படியே டெம்ட் ஆகுது நல்லா. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டோம்னா இது சுவையான ரோட் சைட் தக்காளி குருமா சரி தயாராகிடுச்சுங்க. இது வந்து நம்ம சால்னா கூட மினி சால்னான்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ருசியாக இருக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வேணால் கெசகசா கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கெசகசா சேர்க்கலை. அது சேர்க்காமே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொண்டு வரலாங்க. அந்தளவுக்கு நல்லா ருசியாக இருக்கும். ஸோ இந்த குருமாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நான் உங்களுக்கு வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.